கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ஜெயம் ரவி, நித்யா மேனன், வினய், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை என்னன்னா, நம்ம ஜெயம் ரவி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க கிட்ட இருந்து பிரேக்கப் ஆகுது. அதே மாதிரி நம்ம நித்யா மேனனுக்கு மேரேஜ் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நித்யா மேனனுக்கும் டைவர்ஸ் ஆகுது. ஜெயம் ரவிக்கு பிரேக்கப், நித்யா மேனனுக்கு டைவர்ஸ். இதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த காதலிக்க நேரமில்லை படத்தோட மீதி கதையே. இது ஒரு ரொம்பவே அதர பழசான ஸ்டோரி லைன் தான். இந்த படத்தோட பாசிட்டிவ்னா ஏஆர் ரகுமானோட சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் தான் ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காரு. சாங்ஸ், விஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்கு. படம் ஃபுல்லாகவே ரிச்சாக தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நித்யா மேனனும் ஜெயம் ரவியும் இவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவே நீட்டாக அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது என்றென்றும் புன்னகை வைப்பில் இருக்கும். ஏன்னா வினய், யோகி பாபு காமெடி ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் என்கேஜிங்காக போச்சு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. இந்த படம் ஒரு டீசெண்டான படமாக வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னவோ நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்காக பண்ணியிருந்தா படம் நல்லாவே வந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளேல கோட்டை விட்டதுனால ரொம்பவே ஒரு டீசெண்டான படமாக வந்திருக்கு இந்த காதலிக்க நேரமில்லை படம். காதலிக்க நேரமில்லை படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 2.75 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த காதலிக்க நேரமில்லை.